ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போடுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இது ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் போடவே முடிய மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி எப்படியாவது இது உட்காந்து ஒரு 3 hours உட்காந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபுல் எடிட் பண்ணுறேன். எங்கே கிளம்புறோம் தானே பார்க்குறீங்க. என்னடா இவன் எங்கேயோ ஒரு இடத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க. இதை நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். சரி, அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு தான் போயிருக்கோம். எங்கன்னா சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. சரி, போகும்போது நான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வீட்லேயே ஹோம்மேட் ஃபுட்டே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு, பிகாஸ் அண்ணா பெரியம்மா பெரியப்பா அவங்கெல்லாம் மாலை போட்டிருந்தாங்க வேல்லாம் எடுத்துகிட்டு போகிறனால. ஸோ சின்னதாக வீட்டிலே ஒரு பூஜையை போட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. எப்படின்னா நடக்கிறவங்க அப்படியே நடக்கலாம், ஈச்சனாரியிலேருந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். எப்போவுமே வீட்டிலேருந்து தான் நடப்போம். இந்த தாட்டி சரி ஈச்சனாரியிலேருந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மாலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஈச்சனாரி விநாயகர் கோயில் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது தான் அண்ணாவோட டெம்போ எடுத்துகிட்டு டெம்போவில் திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் நடக்கிறோமோ அந்த மாதிரி பின்னாடியே நடந்துக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு கால் வலிச்சிச்சு அப்படி அந்த மாதிரி ரொம்ப முடியல அப்படின்றத நம்ம டெம்போவில் ஏறிக்கலாம். ஸோ அதனால தான் அண்ணோட டெம்போவும் எடுத்தாச்சு. இது வருஷம் நடந்துகிட்டே தான் இருக்காங்க. நான் ஒரு 2 times நடந்திருக்கேன். இது என்னோடய செகண்ட் டைமு. லாஸ்ட்டாக கோவிட் முடிச்சுட்டு போனோம் ஒரு 3 years பிஃபோர். அப்புறம் கொஞ்சம் போக முடியல. அப்புறம் இப்போ தான் அதுக்கப்புறம் போகிறேன். சரி, மேரேஜ் ஆகிட்டு ஒரு ப்ரேயர் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்டி போயாச்சு. அப்புறம் தான் சரி ஈச்சனாரி போயிட்டு விநாயகர்கிட்டையும் தரிசனம் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. அப்போ தான் சரி நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஹோட்டல் இருந்துச்சு. சரி, அங்கேயே போயிட்டு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பர்சனலாக தெரியல, நான் பெருசாக எதுவும் சாப்பிட்ல. அங்கே அம்மா பெரியம்மா அப்புறம் அண்ணாங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. ஸோ டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி போகும்போது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வெறும் ஒரு பூரி மட்டும் வாங்கியிருந்தேன். பிகாஸ் நான் ஒயிட் ரைஸு ஒரு இந்த தோசை பணியாரம் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி வேண்டியிருந்தேன். ஸோ அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். சரி, எங்கள் அம்மாவும் கொஞ்சம் நேரம் நடக்கிறேன் ஈச்சனாரியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 kilometers 5 kilometers நடந்திருப்பாங்க. மற்றபடி அப்புறம் ஃபுல்லாக நானும் என்னோடய அண்ணா மட்டும்தான் ஈச்சனாரியிலேருந்து பழனி வரைக்கும் நடந்தோம். ஒரு மார்னிங் டைமில் மட்டும் ஒரு 10 to 15 kilometers ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த டைம் மட்டும்தான் நாங்கள் நடக்கல, அப்படியே வண்டியில் ஏறியாச்சு. இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு நிறையா தேர் இழுப்பாங்க, குதிரையில் தேர் இழுத்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் டெம்போலலாம் இந்த மாதிரி பாட்டு. ஸோ இதனாலே நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி நம்ம அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் கிணத்துக்கடவு கிட்ட வந்தோடனே நாங்கள் வண்டியெலாம் ஸ்டாப் பண்ணி அங்கே ரூமு லாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ். இந்த கடை எல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடி கடை கிட்ட கேப் இருக்குல்ல, அங்கே கொஞ்சம் பேர் படுப்போம். நானும் அம்மா பெரியம்மா எல்லாம் டெம்போவில் படுத்து தூங்கிட்டோம். அப்பயும் இந்த சவுண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த லைட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த சாமியோட பேரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்த்தோன்னே தூக்கமும் வரல. கிட்டத்தட்ட 2 hours தான் தூங்கியிருப்பேன். அப்புறம் திருப்பியும் 4 o'clock நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் அண்ணா எல்லாம் திருப்பியும் நடக்க ஆரம்பித்து எனக்கு ஒரு 4 to 5 kilometers தான் நடந்துருப்போம். என்னால் சுத்தமாக முடியல, தூக்கம் வேறு தள்ளுது. அதுக்கப்புறம் கால் ரொம்ப ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே ஒரு இடத்துல அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்ட அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரிலாம் தேர்லாம் ஸ்லோவாக வந்துச்சுன்னா நம்ம அந்த தேரை பிடிச்சிட்டே ஓடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 kilometers ஓடிடலாம். ஆனால் அவங்களும் அவ்வளோ ஸ்லோவாலாம் ஓட்டிகிட்டு போக மாட்டாங்க. பிகாஸ் கிளச்சை பிடிச்சே ஓட்டணும், அவங்களுக்கும் அது கஷ்டம்தான். அப்புறம் ஒரு இடத்துல டீ கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சுக்கு டீ இஞ்சியெல்லாம் போட்டால் குடிக்க மாட்டேன். நான் பேசாமல் உட்காந்துட்டேன். அண்ணாலாம் குடித்தாங்க.
அப்புறம் மார்னிங் என்னால் பெருசாக வீடியோலாம் எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். எப்போ போய் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அந்தளவுக்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட போனோடனே படுத்துடணுண்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி, அதனால் பெருசாக வீடியோ எடுக்கல. அப்புறம் எங்களுக்கு வந்து எப்படின்னா இது ஒரு குரூப்பாக போகிறது. ஸோ பெரியம்மாலாம் இந்த குழு மாதிரி சேர்ந்து அவங்கக்கிட்ட காசு கட்டிட்டோம் அப்படின்ட்டுருந்தா அந்த குழு கூட போயிட்டு அவங்க ஒரு ஏரியாவில் இங்கே உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வீட்டில் இந்த மாதிரி வருஷம் இந்த வீட்டில் தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இங்கே போயிட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு நம்ம குளித்து ரெடி ஆகிட்டு அப்படியே நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டுருந்தா அடுத்தது ஒரு தோப்பு வரும். ஸோ பொள்ளாச்சிக்கிட்ட அந்த பொள்ளாச்சி தோப்பில் தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் படுத்து தூங்கணும். ஏன்னா மார்னிங்லாம் வந்து நடக்கவே முடியல. நான் சொன்னல ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் நடக்க முடியல. செம்ம வெயில், காலெல்லாம் இதாகிடுச்சு. அப்புறம் நான் சாக்ஸும் வாங்கி போட்டாச்சு. அதனால் வெறும் காலையே நடக்க முடியல. அம்மாக்கெல்லாம் வந்து தூக்கம் இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து வெறும் அந்த டெம்போவில் படுக்கிறனால குலுங்கிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு சரியாக டீப் ஸ்லீப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தோம். அப்புறம் தோப்புக்கு வந்தோடனே ஃப்ளெக்ஸை விரிச்சிட்டு படுத்தது தான் செம்ம தூக்கம். கிட்டத்தட்ட ஒரு 4 hours நல்லா தூங்கியாச்சு. 11 o'clock அந்த மாதிரி தோப்புக்கு வந்தோம். வந்துட்டு ஒரு 2-3 வரைக்கும் 2 வரைக்கும் தூங்கினோம். அப்புறம் தூங்கிட்டு திருப்பி கொஞ்சம் சாப்பாடு அங்கேயே தோப்பில் இந்த மாதிரி குரூப்ஸ் தானே. ஸோ அதனால் இந்த குழுவில் இருக்கிறவங்களாம் முதலே சமைச்சு வச்சுருவாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த இடத்துல அந்தந்த குழுக்காரங்க சமைப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு குழுவில் சமைச்சு போடுவாங்க. அங்கே நாங்கள் மீல்ஸ் தான். மார்னிங் வந்து ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் ஒரு பூரி, பொங்கல், தோசை, சாம்பார், சட்னி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மத்தியானம் ஃபுல்லாக மீல்ஸாக இருக்கும். நைட்டும் வந்து டிஃபன் ஐட்டம் கொடுத்துருவாங்க. ஸோ அங்கெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. அப்புறம் கிளம்பி எப்படி இருந்தால் எங்கள் அண்ணாக்கும் எனக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம எப்படா அந்த ஸ்பாட்டுக்கு இவங்களை போய் குடிப்போம், டீ குடிப்போம், இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நடக்கும்போதெல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்படி நடந்தாச்சு. போக போக அப்படியே கொஞ்சம் ட்ரெயின் அவுட் ஆக தான் ஆரம்பிக்குது. அப்புறம் அண்ணா தான் கொஞ்சம் பாவம், காலெல்லாம் வந்து கொஞ்சம் புண்ணு மாதிரி வந்துருச்சு. ஸோ அவங்களால அப்புறம் ரொம்ப முடியல. அப்புறம் கொஞ்சமாக அப்படியே நாங்கள் 2 பேரும் மெதுவாக தத்தளிச்சுட்டு தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அண்ணா வந்து வேல் வாங்கியிருந்தாங்க காப்பரில். நான் வந்து வெள்ளியில் வந்து வேண்டியிருந்தேன். கிராம் கணக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டலை, ஜஸ்ட்டு வேண்டியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு. அப்புறம் எடுத்தேன். 6 grams சொன்னாங்க. ஓகே, எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே ஃபுல்லாக அப்படியே நடந்து வந்துட்டு அப்புறம் அங்கேயே வந்து கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட்டு அப்புறம் படுக்க வந்தாச்சு. உடுமலைப்பேட்டைக்கு தான் வந்துட்டு அங்கே டெம்போ நிறுத்தி அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து பெரியம்மா அண்ணாலாம் படுத்துட்டாங்க. அப்புறம் நான் அம்மாலாம் வந்து டெம்போக்குள்ள செம்ம குளிர். எங்களால் அப்படியே நடுங்குது. எனக்கு பல்லெல்லாம் அப்படியே டைப் அடிக்குது, அந்த அளவுக்கு குளிர். தூக்கமும் வர மாட்டேங்குது குளிராக இருக்கிறனால. என்னதான் பெட்ஷீட்டை போட்டு படுத்தாலும் அப்படியே சில்லுன்னு காற்று. ஹைவேஸ்னால ரொம்ப சல்லுன்னு வண்டி போகிறனால ரொம்ப சில்லாக இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு விடிய காத்தால 6 மணிலேருந்து தான் எனக்கு தூக்கமே வந்துச்சு. 6 மணிலேருந்து 8 மணி 9 மணி வரைக்கும் தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திருப்பியும் வந்து அதான் தோப்பு சொன்னல அந்த மாதிரி தோப்புக்கு போயிட்டு அந்த தாட்டி வந்து ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் மண்டபம், அங்கே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ போயிட்டு அந்த மண்டபத்தில் குளிச்சுட்டு கோயிலுக்கு பக்கத்தில் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கும் கோயிலுக்குள்ளே அங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த மண்டபத்திலே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பியும் ஈவினிங் ஒரு 4 o'clock, ஏன்னா ஒரு 10-11 மணிக்குள்ளே நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வரணுன்னா அங்கே வந்துடணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால சுத்தமாக நடக்க முடியாது, ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆயிடுவோம். அப்புறம் திருப்பி 4 o'clock மேலே நடந்தோன்னா கொஞ்சம் சன்செட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு நடக்கிறதும் பெருசாக தெரியாது. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் தான் வந்து இது வெஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பழனி போனாலே ஓகே நம்ம வெஸ்ட்டாக வந்துட்டோமா, அடுத்தது பழனி தான் அப்படின்னு ஒரு என்ன சொல்லுவோம், நம்மளை புஷ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சோன்னா சடன்னு வந்துடும் அப்படின்னு ஒரு தாட்
தாட்டு. பட் அப்படி வராது, அங்கேருந்தே இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். பட் இருந்தாலும் அங்கே வந்துட்டால் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா அப்படின்னு இருக்கும். எனக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்டாலே நம்மளுக்கு சடன்னு நடக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பா, எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. பிகாஸ் ஏன்னா இங்கே நல்லாயிருக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் இங்கே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அந்த பட்டர்ஸ்காட்ச் கோன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எல்லோரும் ஆனால் நான் இன்றைக்கி சாப்பிடல. பிகாஸ் எனக்கு 2 நாள் சரியாக தூக்கம் இல்லாதனால தொண்டையெல்லாம் கட்டிடுச்சு. சரி வரும்போது இந்த வழியில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு நான் பெருசாக எதுவும் சாப்பிடல. இவங்க சாப்பிட்டு இருந்தாங்க, சும்மா டேஸ்ட் மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக். அங்கேருந்து நாங்கள் ரயில் கேட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க சாப்பாடெல்லாம். அங்கே போகிறதுக்குள்ளே அப்பப்பா அவ்வளோ கூட்டம். நடக்கிறவங்க கூட ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க போல். வண்டியில் வரவங்க கிட்டத்தட்ட எங்களோட டெம்போ கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்தாச்சு. அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரு குட்டி டெம்போ மாதிரி சாமி வச்சுட்டு தேர் மாதிரி இழுத்துட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப ஸ்லோவாக வந்தாங்க. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு ஓடினது தான். கிட்டத்தட்ட நானும் அண்ணாவும் 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடி இருப்போம். ஓடி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் அங்கே சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள் தூரமாக ஒரு மலை தெரியுதா, வந்தாச்சு, பழனி முருகரை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு ஹாப்பி வந்துடும். கொஞ்சம் தூரம் அம்மா பெரியம்மாலாம் நடந்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நடந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வண்டியில் ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோதான் அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நானும் அண்ணா, ஏன்னா அவ்வளோதான் இன்னொரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அவங்கெல்லாம் போய் ரூமில் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எப்படியும் இன்னொரு 4-5 மணி நேரம் ஆகும். அவங்க 9 o'clock கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 12-1 o'clock ரீச் ஆனோம். கரெக்டாக ரீச் ஆகும்போங்க வந்தோடனே அப்போ தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கவே சொன்னேன். அது வரைக்கும் என் கையில் மட்டும்தான் ஃபோன் இருந்துச்சு. நான் தான் சுற்றி முற்றி எடுத்துகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தோடனே கொஞ்சம் அப்படியே ஏதோ பேசிட்டு, ஏன்னா எனக்கும் அண்ணாக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. பேசுறதுக்கு கூட ஒரு தெம்பு கூட இல்லை. ஏதோ பேசிட்டு நடந்தால் டக்குன்னு நடந்துருவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசுகிறக்கே தெம்பு இல்லைன்னா எங்கே தப்பு பேசுகிறது அப்படின்னு இருந்துச்சு. என் அண்ணாவோட ஒய்ஃபும் அண்ணியும் வந்திருந்தாங்க, அப்புறம் இவரும் வந்திருந்தார். ஸோ அப்படியே நாங்கள் எல்லோரும் அப்படியே ஃபேமிலியாக அப்படியே காமெடி பண்ணிவிட்டு என்ன இப்படி நடக்கிற அப்படி நடக்கிற அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் எப்படியோ நடந்து நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் மலையை பார்த்தோன்னே மழை தள்ளிகிட்டே போகுதா இல்லை நான் தான் ஸ்லோவாக நடக்கிறேன்னு அவனு ஒரு டவுட்லேயே நடந்து வந்துட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்து ஏன்னா சீரியஸாக நான் நடக்கும்போதெல்லாம் யோசிப்பேன், மழை வந்துருச்சு, கிட்ட தெரிஞ்சிருச்சு, இன்னொரு 2 minutes அங்கே ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கே நான் ஒரு 30 minutes நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே நடந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போகிறது தான். எனக்கு அந்த லைட்டிங்ஸ் அந்த கலர்ஸ்லாம் பார்த்தா அப்படியே ரொம்ப அந்த பூரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்பாடி நம்ம வந்துட்டோம்டா அவர்கிட்ட அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் எடுத்துருந்தோம். எப்போவுமே அதே ஹோட்டலில் தான் நாங்கள் இயர்லி ஸ்டே பண்ணுறோம். ஸோ அங்கே போயிட்டு ரூம் எடுத்திருந்தோம். அம்மா பெரியம்மா அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் சொல்லிட்டோம் இந்த மாதிரி ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நானும் அண்ணா நடந்திருந்தோன்னா 6 hours ஆகிருக்கும். இவங்க நடுவில் வந்து கொஞ்சம் எங்களை எனர்ஜி கொடுத்தனால நாங்கள் ஒரு 4.5 hours வந்து 10 kilometers கவர் பண்ண மாதிரி தான், 15 kilometers நினைக்கிறேன் கவர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஹோட்டல் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா இது வருஷம் அந்த எல்லாமே அந்த குழுவில் இருந்து தானே. ஸோ குழுவில் இருந்து இப்போ அதில் ஒரு 1000 பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த 1000 பேரும் இந்த ஹோட்டல் 1000 வராது, ஒரு 200லேருந்து ஒரு 300-400 வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு இங்கே தான் வந்து ரூமுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்கணும். மார்னிங் டிஃபன், அப்புறம் லன்ச், அப்புறம் டின்னர். அது இப்போது நாங்கள் வந்து எப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா சண்டே நைட்டு. ஸோ மண்டே டியூஸ்டே அந்த வர வழியில் சாப்பிட்டோம். போய்ட்டு அதுக்கப்புறம் டியூஸ்டே நைட் இங்கே ரீச் ஆகிட்டோமா. ஸோ வெனஸ்டே மார்னிங் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தேர்ஸ்டேவும் கொடுத்துருவாங்க. தேர்ஸ்டே வந்து மதியம் கொடுத்துருவாங்க. மதியம் நாங்கள் கிளம்பிடுவோம். எப்படி நம்ம சாமி பார்த்தோம், இதெல்லாம் வந்து வேறு எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். சாமியை பார்த்தோமா இல்லையானே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.